குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே ராகு ஜென்ம ராகுவாக இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், 7ரை சனியினுடைய கடைசி பகுதி இருந்தாலும் அந்த சனி வக்ரமாக தான் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்ற குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3-10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கலாம், 5 கூடியவர் 10ல் இருக்கலாம். இது ராஜயோக அமைப்பு. இந்த கிரகநிலைகள் இருந்தாலே கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம், தைரியமாக சொல்லிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த செவ்வாய் அமர்ந்திருக்குது, நல்ல விஷயம். ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் குரு இணைவு. இங்கே குரு உச்சமாக இருக்கிறாரு. புதன் 5க்கு அதிபதி 6ல் இருந்தாலும் அவரே 8 கூடியவராக இருக்கிறாரு. நீ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி, 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. இது சில விஷயங்கள் புதனுடைய நகர்வு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் பல நேரங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரி இந்த மாதம் அமையுது. அடுத்ததாக ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு. உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது ஒளி கிரகங்களினுடைய பார்வையே இல்லாமல் சிரமப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு இப்போ ஒளி கிரகமான சூரியன் ஒரு ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீசமாக இருக்கார் மாத துவக்கத்தில். ஆனால் இந்த நிலை நீடிக்குமானா அப்படி இல்லை. சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு பெரிய சேஞ்சஸை கொடுக்க போகுது. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆவணி மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு சூரியனுடைய பயிற்சி இருக்குது. அடுத்ததான் ஆவணி 5ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிக்குள்ளே புதன் பயிற்சி ஆகுது. ஆவணி 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி 21ஆம் தேதி வரைக்கும் புதன் சிம்ம ராசியில் தான் இருக்க போகிற. 8ஆம் அதிபதி இல்லை, 5 கூடியவர் இல்லை. கூடவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட பலம் பெற்ற சூரியனோட சேரும்போது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. ஸோ 8 கூடியவர் 7ல் இருக்கிறது அந்தளவுக்கு சௌக்கியமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் சூரியன் 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்லது தான். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நகர்வு, முக்கியமான கிரக பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய நகர்வு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறார். ரைட், ஆட்சி பலம் அடையுது. அப்போ ஆட்சி பலம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகவும் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையும், 9ஆம் இடத்துலையும் பலம் அடையும். இந்த 3ல் எது சார் நல்ல பலம் சுக்கிரனுக்கு அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிட்டு சொல்லலாம் துலா ராசியில் சுக்கிரன் இருக்கிறதா பலம். அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானம் பலம் அடையுதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம். ஆவணி 21 அன்னைக்கு கன்னி ராசிக்குள்ளே புதன் வருது பாருங்க. புதனும் அட்டமஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தடைகிறார். புதன் அட்டமஸ்தானத்தில் இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாம், நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால. ஸோ உங்கள் பலமாக கூட இருக்குது, நல்ல விஷயம் அது. இப்போ 7, 8, 9 அதிபதிகள் முழுமையாக பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதே போல் 2 கூடியவரும் 6ல் போய் பலமாக இருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், 6ஆம் இடத்துல ஒரு உச்ச கிரகம், 7ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம், 8ஆம் இடத்துல உச்ச ஆட்சி மூல திரிகோணம் பெற்ற கிரகம், 9ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோணம் பெற்ற சுக்கிரன். இப்படி 4 கட்டங்களில் தொடர்ந்து சுபகரங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த மாதமானது உங்களுக்கு நகரும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் குலதெய்வ தோஷம், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், முன்னோர்கள் சாபம், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, அது என்ன பண்ணணும், அந்த டைமில் என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லிடுவேன் இந்த பதிவில்.
சரி, முதல்ல இந்த தோஷ அமைப்புகளெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்கிறேன். சந்திரன், சூரியன் இந்த 2 கிரகங்களோட ஒன்று மாந்தி அல்லது ராகுகேது. சந்திரனோட மாந்தியோ அல்லது சந்திரனோட ராகுகேதுவும், சூரியனோட மாந்தியோ அல்லது சூரியனோட ராகுகேதுவும் இருந்துன்னா மாத்ருகர்மா பித்ருகர்மா உண்டு. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வராது. 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும். 7ஆம் அதிபதி எடுக்கலாம், அது பெண் சாபத்துக்கு மட்டும் வரும். அதை பற்றி அது இங்கே இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தில் நிவர்த்தி ஆகாததுனால 5 கூடையவரையும் 9 கூடையும் நம்ம எடுக்கிறோம். 5ஆம் அதிபதி கூட ராகுவோ கேதுவோ, 9ஆம் அதிபதி கூட ராகுவோ கேதுவோ, அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி கூட மாந்தி இருந்ததுன்னா அது குலதெய்வ தோஷத்தையும் சாபத்தையும் முன்னோர்கள் சாபத்தையும் கொடுத்துரும். ஸோ இந்த பாதிப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது இப்படி தான். அதெல்லாம் பார்க்க தெரியாத சாமி அப்படின்னா சிம்பிளாக உங்களுடைய வாழ்க்கை சூழலை வச்சு அதை ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு சிலருக்கு நல்ல காசு பணம் பொருளாதாரம் இருக்கும், திருமணமாகாது, திருமணமானாலும் குழந்தை பேர் இருக்காது, குழந்தை பேர் இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க, வாழ்க்கை நிலைக்காது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா திருமணம் ஆகிடும், குழந்தை குட்டியெல்லாம் பிறந்துடும், காசு பணத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, உடலில் நோய் தொந்தரவுகளும் வந்துடும். இல்லை சார், காசு பணம் இருக்குது, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை இல்லாமல் போகும். இல்லைன்னா பெண் வாரிசுகள் மட்டுமே பிறக்க, ஆண் வாரிசு இருக்காது. அதில் ஆண் வாரிசுகள் மட்டுமே பிறக்கும், பெண் குழந்தைகளை பிறக்காது. அவங்க வம்சத்தில் ஆண் வாரிசுகள் மட்டும் டெவலப் ஆவாங்க, பெண் வாரிசுகள் அப்படியே நொடிஞ்சு போயிடும். இல்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஆண் வாரிசுகள் மட்டும் நொடிஞ்சு போவாங்க, பெண் வாரிசுகள் பிறந்தன நல்லா வந்துடுவாங்க. அப்படின்ற மாதிரி இந்த ஏற்ற இறக்கங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, ஒரு ஸ்மூத்தான லைஃப் அவங்களுக்கு இருக்காது. ரைட்? ஏதாவது ஒரு மிகப்பெரிய மனக்குறையோட, சின்னதாக வண்டியில் வாகனம் இல்லை, சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சின்னது, இப்போ நல்லா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு நீண்டகால மனக்குறையோடு வாழக்கூடிய ஜாதகமாக இருக்குது உங்களுடையது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க. அதுக்கு முன்னாடி ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் பலமுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல்ல 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவ அதிபதி வந்தாச்சு, அது ஒரு ஒளி கிரகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இருள் அடைந்த 7ஆம் பாவகம் வெளிச்சத்திற்கு வருகிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்த நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வருவீங்க இந்த காலகட்டம். அதே போல் கவர்மெண்ட் ஓரியன்டாக அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது புது முயற்சிகள் ஏதாவது பிடிக்கணும்னு இருந்ததுன்னா அது சம்மந்தமான விஷயங்களை முயற்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு சூப்பராக வெற்றிகரமாக சுலபமாக சிம்பிளான விஷயத்தை செய்து ஜெயிச்சிருவீங்க. ரைட்? இதுக்கு முன்னாடி 1008 பிரச்சனை. ஏன்னா ஜென்ம ராகு, 2ஆம் இடத்துல சனி, போதாதுக்கு 7ஆம் இடத்துல கேது, 6ல் போய் 2 11க்கு அதிபதியான குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு. எந்த ராசிக்கும் இந்த அளவுக்கு இந்த வருடகிரகங்களுடைய நிலை மோசமாக வந்ததில்லை. ஆனால் கும்பத்துக்கு இருக்குது. இப்போது நிறைய பிரச்சனைகளை நிறைய சங்கடங்களை தாங்கி தான் வந்துட்டுருக்கீங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல வழி இந்த மாதம் கிடைக்கும். இதை செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம், இதை செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்கு ஒரு தீர்வு. அதுவும் எப்படி, நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப எளிமையான விஷயங்களை செய்து அதுலேருந்து வெளியில் வருவீங்க. எளிமையான தீர்வு சூரியன் கொடுப்பார். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு சூரியன் அப்படி உதவி பண்ணுவார். ரைட்? அதே போல் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு செல்வாக்கு நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு நண்பர்களாக அறிமுகப்படுத்தி வைக்கும் இந்த சூரியன் நண்பர்களாக அறிமுகப்படுத்தி வைக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகணும். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கீழே இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போயிடுது. கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றத்தை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. ரைட்? இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதை கொடுக்காமல் போகாது. அதாவது உங்களுடைய எண்ணம் செயல் என்னவோ அதுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இப்போ சூரியன் மேலே எரியதிரியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சூரியனும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார். இது எப்படி வரும்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட பலமாக போகிறார் இந்த மாதம்.
இப்போ நம்ம சில விஷயங்களை பிடிவாதமாக இதுதான் அப்படித்தான் அப்படின்னு போயிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ற மாதிரி நம்மளுக்கு எகென்ஸ்டாக அப்படியே நடந்துக்கும். நம்ம எந்த அளவுக்கு அசால்ட்டாக எவ்வளவு திமிராக இதுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே விஷயத்தை அவங்க நம்மளுக்கு செய்வாங்க. ஏன்னா அங்கே 7ஆம் அதிபதி பலமாகுது. நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஆச்சாக்கம் போக்குச்சாக்கும் அப்படி இப்படின்னு நம்மளை பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொன்னது இதுதானா அப்படின்னு மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு கடந்து வந்துடணும். ரைட்? நீங்கள் அந்த இதுலேயே ஸ்டிக் பண்ணி உட்கார்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிவினையும் சண்டை சச்சரவுகளும் மன அமைதி இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. அதுபோக சூரியன் நிறையா விஷயங்களை உங்களுக்கு செய்கிறார். ஸோ அதன் வழி போங்க. டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு காட்டுறாரு. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. ஸோ அதன் வழியில் போங்க. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சும்மா வாழ்க்கை துணை கிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. ரைட்? ஓகே, பாருங்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக எதிர்ப்புகளும் சங்கடங்களும் சில நேரங்களில் பஞ்சாயத்து கூட வந்துடும். பெண்களால் பகை, எதிர்ப்பு, பொருள் நஷ்டம், பண நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. ரைட்? அதே போல் அதீத கோபம், அதீத அவசரம் இருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. கோபம் படுவீங்க, சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி வேக வேகமாக ஒரு காரியத்தையும் செய்வீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும். முக்கியமாக இந்த ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கண் சம்பந்தமான பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஜீரண உறுப்பு சம்பந்தமாக, முதுகெலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது எப்படியும் இந்த டைம் அந்த விஷயம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அது அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்காக மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் விஷயங்கள். ஓகே, இல்லை அதை நான் ஆப்ரேட் பண்ணலான் இருக்கேன், கான்ட்ராக்ட் சர்ஜரி பண்ணலான் இருக்கேன், ENT பிரச்சனைக்கு உள்ள இன்னும் அதுக்கு அட்வான்ஸ்டாக போகலான் இருக்கேன்னா தாராளமாக பண்ணுங்கள். செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இதை காட்டுது. கையில் காசு ஒன்றாலாம் இருக்குது, நான் செலவு பண்ணி எப்படியே ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ரைட்? வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். அதே போல் பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகடன்னு அதிகமாகிடும் ப்ரெஷர். இந்த மாதம் எப்பவுமே ப்ரெஷரைஸ்டாகவே இருப்பீங்க. முகம் அப்படியே உடனே தான் இருக்குமே தவிர பார்த்து சிரித்து சந்தோஷப்படுற மாதிரியான அமைப்புகள் இருக்காது. யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் பார்ப்பீங்களே தவிர சிரித்த முகத்தோடு பார்க்குற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை. ஆனால் பொதுவாகவே கும்பம் அப்படி இருக்காதுங்க. யாரை பார்த்தாலும் ஒரு லைட்டாக ஒரு ப்ளசண்டான ஸ்மைலோடு தான் எல்லாத்துக்கிட்டையும் பார்க்க ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும். எல்லாமே உடனே இருக்காது கும்பம். ஆனால் இந்த மாதம்தான் அப்படியே எகென்ஸ்டாக மாறுது. அது எப்படின்னா ஒரு 45-50 வயசுக்கு மேலே போச்சுன்னா முகம் உருன்னு மாறிடும். 40 வயசு 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு முகம் ப்ளசண்டாக தான் இருக்கும் கும்பத்தை பொறுத்தளவுக்கு. இந்த ஏஜ் ஆக 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 அவ்வளவு படிப்பினைகளை கும்பம் பார்த்துரும். அவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ராசி அப்படின்னா நான் கும்பத்தை சொல்லுவேன். கும்பத்துக்கிட்ட இல்லாத டேலண்ட்டு எந்த ராசிக்கிட்டையும் இல்லை. அந்த அசால்ட் அப்படிங்கிற விஷயத்த மூட்டையாட்டம் தோளில் சுமந்துக்கிட்டே இருக்கும், போதுன்ற ஒரு இதோடு இருந்துகிட்டே இருக்கும். அதை என்னைக்கு கும்பம் கழட்டி போடுதோ அன்னைக்கு கும்பம் வெற்றி கும்பமாக மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு உண்டான வேலையை அந்த சூரியன் துவங்கிடுவார். அந்த அசால்ட் இருக்காது, சூட்டிப்பாக இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் துவங்குறார் அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் அதிபதி 7ல் அதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லலைன்னா எப்படி? வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கேட்குறக்கே எவ்வளோ நல்ல விஷயம், நல்லதாக இருக்குது. அதே போல் 7ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது மன தைரியம் அதிகரிக்குங்க. எதையுமே நம்ம செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஆல்ரெடி சிம்மத்துக்கு அந்த தொந்தரவு இருந்துகிட்டு இருக்குது. அதனுடைய வீரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கு, நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட கீழே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இதாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும், அடுத்த பொசிஷன் சேஞ்சு கிடச்சிரும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள உங்களுடைய துணை எங்கேயாவது சொந்த ஊரை விட்டு வெளிமான இடத்துல கம்பெனியாக அனுப்பிச்சுட்ருக்கோம். சேலரி இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உங்களுடைய வாழ்க்கை துணையை கொண்டு போய் வச்சுருக்கோம். இல்லைன்னா இந்த மாதம் அது நடந்தே தீரும்.
வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், நண்பர்களுடைய நல்ல எண்ணம் படைத்த நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடலாம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ பொதுவாக 7ஆம் இடத்துல சூரியன் பெரிய நெகட்டிவை செய்கிறதில்ல. ஒரு கான்க்ரீட்டான ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி தான் போகுது. கோபம், அவசரம், ஆக்ரோஷம் இதை தவிர்த்திக்கணும், மட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுடைய அங்காளி பங்காளிகளோட போகணும். போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்துட்டு வரணும். சார் அதெல்லாம் முடியாது சார், அங்காளி பங்காளியெல்லாம் கூப்பிட்டா எவனும் வரமாட்டேறான் சார் அப்படின்னா பரவாயில்ல, நீங்களாவது போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எப்படியும் ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படியும் 4 பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் இங்கே வேலை செய்யும். ஒரு 10 பேராவது இருக்கும்போது அந்த வழிபாடை செய்யுங்க, பொங்கல் வச்சு வழிபாடை செய்துட்டு வாங்க, நல்லது. சார் பொங்கல் வைக்க முடியாது, அபிஷேகத்துக்கெல்லாம் முடியாது, நானே ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், கோயிலில் போய் சாமி பார்க்குறது பெரிய விஷயம், 2 நல்லெண்ணெய் தெய்வம் மட்டும் போடுங்க போதும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், என்னால் அதை ப்ராப்பர் பண்ண முடியாது, போகிறக்கே முடியாது அப்படின்னா வீட்லேயே குலதெய்வத்துக்கு படையல் போட்டு 2 தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க, வர முடியல, வீட்லேயே கும்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிம்பிளாக ஒரு கலசம் வச்சு அதை குலதெய்வமாக நினச்சி அலங்காரப்படுத்தி படையல் போட்டு அந்த தண்ணிக்கு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப 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 அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடுத்த வருடம் ஆவணி முழக்கம் வருவதற்கு முன்பு உங்களுடைய பிரச்சனைகளில் 50% குறைந்துவிடும். இருக்கிற பிரச்சனை அப்போ இருக்காது, 70 to 80% குறைஞ்சிடும். ஸோ அது உறுதியாக சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு நல்ல அற்புதமான சூழ்நிலையை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி தருது. இது எதை வருஷம் வருது சார், இது என்ன இப்போ என்ன புதுசு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா பாருங்கள், காலப்புருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இணைவு. அந்த 2 பேரும் ரொம்ப நெருங்கக்கூடிய நாட்களில் தான் இந்த விஷயம் நடக்குது, வேற எப்போ நடக்கிறதில்ல. ரைட்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 18 வருஷம் ஆகும். அப்படியே வந்தாலும் குரு உச்சமாக இருக்க மாட்டார், நீச்சமாக இருப்பார். அப்போ குரு உச்சமாக இருக்க மாட்டார், நீச்சமாக இருப்பார். அதே நேரத்தில் அங்கே கேது இருக்கும்போது அதே நேரத்தில் ஒரு 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சனியும் சிம்மத்தில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ மீண்டும் சேம் கிரகநிலைகள் வர்றதுக்கு 60 இயர்ஸ் ஆகும். ஸோ சரியாக பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த சாபதோஷங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகுது. 90% உங்கள் லைஃப் அதை பாதிக்கிறது இல்லை, பாதிப்பை நிப்பாட்டிடும். உங்களுடைய சாபதோஷங்கள் உங்களுடைய சந்ததிக்கு, குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு போகாமல் பார்த்துக்கும். அவங்களுடைய லைஃப்பில் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கும். ஸ்மூத்தாக அவங்க லைஃப் ரன் பண்ண வைக்கும். ரைட்? ஏன்னா ஜாதகங்கள் எத்தனையோ ஜாதகங்கள், யோக ஜாதகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சாபதோஷத்தோடு இருக்கிறதுனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நிறைய பேர் எத்தனையோ ஜாதகம் பார்க்குறோம், எத்தனையோ பேர் ஆமாம் சாமி என்ன பண்ணுறது அப்படின்றது தான் சொல்கிறாங்களே தவிர அது நிவர்த்தி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஆகலை. இது ஒரு அற்புதமான முயற்சி. நீங்கள் ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது, குலதெய்வம் கோயில் போய் வழிபாடு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் இருக்கும். ரைட்? அடுத்ததாக புதன் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். புதன் உங்களுடைய ராசிக்கு 5-8க்கு அதிபதி. ஒரு 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. ஆவணி 5ஆம் தேதி, ஆவணி 21 வரைக்கும் புதன் 7ஆம் இடத்துல தான். அப்போ புதன் 7ஆம் இடத்துல இருக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம். புதன் 7 இல்லைன்னா வேற யார் இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். புதன் 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் இலக்கை அடைகிறது வந்து ஸ்பீடாக இருக்கும். ரைட்? தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது வந்து போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே நேரத்தில் வந்து வரன் அமையவே இல்லை, வரனுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்து நடக்காமல் இருந்ததுன்னா உங்கள் மனதிற்கு பிடித்தாற் போல் வரன் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 இல்லை 2. நான் 2 வரணுமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். 2லேயும் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும், குறையோடு தான் வரும். மனசார ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கும்பராசி கும்ப லக்னத்தை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய
வாழ்க்கை துணை கொஞ்சம் உங்களை விட கொஞ்சம் தகுதி குறைவாகவோ இல்லை பார்வைக்கோ செயல்லையோ பேச்சிலையோ நடத்திலையோ படிப்புலையோ அழகுலையோ முடி கூட இல்லாமல் இருக்கலாம், அதுவும் ஒரு குறை தான் இல்லையா? ரைட். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சம் குறை இருக்கும். கும்பராசியோ கும்பலக்கணத்தையோ பொறுத்தளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, அதை மனசார அக்செப்ட் பண்ணிக்கிங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2 வாய்ப்பு இந்த மாதம் தேடி வரும். 5ஆம் தேதி ஆவணி 5லேருந்து ஆவணி 21க்குள்ளே அது நடக்கும். ரைட். நம்மளை விட பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாங்க ஆனால் வரக்கூடியவங்க. ஓகே. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்னடா பட்டிக்காட்டில் உறந்த ஆளுக்கு இவ்வளோ விரிவா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த காலகட்டம் நடந்துக்குவாங்க. ஏமாற்றவே முடியாது. ஈஸியாக இருந்தாலும் ஏமாற்றிட்டு இருந்தால் இப்போல்லாம் ஒன்றுமே முடியல, என்ன சொன்னாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட். அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக ஷார்ப்பாக ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தினாலையும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தனி மதிப்பு வரும். ஒரு பாராட்டுதல்களெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது. ஏதோ ஒரு நேரத்தில் முடியாத சூழலில் ஓடி போய் உதவி செஞ்சு உங்களுடைய பாராட்டை நீங்கள் பெற்றுக்குவீங்க. உங்களுடைய தனி மதிப்பை அதை நிலைநாட்டுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அதே போல் ரொம்ப என்ன சொல்கிறது, டூயல் மைண்ட் செட் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட. 2 பிளான் 3 பிளான் வச்சுருப்பாங்க. நம்ம போய் கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரும்ல, அந்த ரிப்ளைவை கரெக்டாக வாங்கி போட்டு மடக்கி பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. எப்படியோ அவங்க கேட்குறது நம்ம செய்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு அனுசரித்து போங்க, தப்பு இல்லை. 7ஆம் அதிபதி வேறு பலமாக இருக்கிறாரு, புத ஆதித்ய யோகத்தில் வேறு இருக்குது. அவங்களுடைய மைண்ட் செட்டு, அவங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக தீட்டு நகர்த்தி மாதிரி இருக்கும். ஒன்றுமே ஒன்றும் முடியாது. எதாவது எகென்ஸ்டாக பேசுனா டப்புன்னு அறுத்து விட்றோம். அப்படி தான். ரைட். மனசை மட்டும் அலைபாயாமல் ஒரு கடையில் வச்சுக்கிங்கன்னா 2-3 ஐடியா சிந்தனைகள் இருக்கும். அதை மட்டும் அலைபாயாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போது 21ஆம் தேதி அந்த புதனாகப்பட்ட கிரகம் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற 8ஆம் இடத்துல பலமாகுது இந்த புதன். சரிங்களா? இப்போ 8ஆம் இடத்துல பலமாகக்கூடிய புதன் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் பட்ட துன்பங்கள்லேருந்து ஒரு படிப்பனையை கற்று வச்சுருப்பான் இல்லையா, அதையெல்லாம் ஒன்றா சேர்த்தி அதை ஒரு பிளான் பண்ணி தன்னுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும். மனசை போட்டு குழப்பிகிட்டே இருப்பாங்க. பிளான் பண்ணுவாங்க, அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். பரவாயில்ல, மறுபடியும் இன்னொன்று அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பிளான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சியோ அதை செய்வீங்க. பிரச்சனை சரியாகுமா சாமி, முயற்சி பண்ணுறதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 21 வயசுலேருந்து 29-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு 21ஆம் தேதிக்கு மேலே எதை தொட்டிங்கனாலும் ஜெயிக்குங்க. எதை தொட்டாலும் ஜெயிக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடு, சுறுசுறுப்பான செயல்பாடு, எதையுமே ப்ராக்டிக்கலாக அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை, இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது உங்களை ஜெயிக்க யாருனாலையும் முடியாது. நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். 21லேருந்து 29க்குள்ளே அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதே போல் வந்து இந்த தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தலையில் அடிபட்டு அந்த ஹெமரேஜ் ஆகிறதோ இல்லை பின்மண்டை வலிக்க ஆரம்பிக்கிறதோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ அடுத்ததாக சுக்கிரன், உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் 4-9க்கு அதிபதி 8ஆம் இடத்துல நீசமாக இருந்தால் 8ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். சகோதர வழி ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் உடல் ரீதியாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதுக்கான நல்ல மருத்துவமோ நல்ல மருத்துவ முறைகளோ இல்லை நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. அதே போல் வந்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுடைய திறமை என்ன, அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி பயன்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சும் காட்ட போகிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்குது. 9ஆம் இடம் பலம் பெற்று 7ஆம் இடமும் பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 3வது நபரை குடும்பத்துக்குள்ளே விட்டுறாதீங்க. அதனால் கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் உங்களுடைய சுய சிந்தனையால்
ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடியவங்ககிட்ட கேட்டு செய்யும்போது அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் இருக்கும். இப்போ மற்றவருடைய சொல் கேட்டு செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லுது. பெண்களால் ஆதாயம் உண்டு. கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த காரியம் முனைங்களாம் சக்ஸஸ் ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு 9ஆம் இடத்து சுக்கிரன் தர்றாரு. முக்கியமாக இறை அனுகிரகத்தை பூரணமாக தந்துடுவார். அது இருந்தால் போதுமே, எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு சூழல் அது. இப்படி நிறையா விஷயங்கள் நன்மையாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் இருக்குது. அதை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதுபோக அந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையை மாற்றக்கூடிய வழிபாடு அது. அந்த நாளில் செய்யணும் அது. மேலும் கும்பராசி என்பவர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.